நைட்ல மழையுமே தூறல் தான், நாட் வெரி ஹெவி ரெயின்ஸ். ஓ சரி சரி. ஓகே, எல்லா பக்கம் அப்படிதான் இருக்கு கிளைமேட். கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் சம்மர் மாதிரியே இல்ல. கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்றாங்களா? அதான். இங்க எல்லாம் அப்படியே இல்ல. ஓகே. அன்பின் பரலோகத்தாப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவிதமான அழிவுகள், சேதங்கள், உலகத்துல பல நிகழ்வுகள் எங்க பார்த்தாலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்க பாக்குறோம் சுவாமி. பிசாசின் கிரியைகள் பல விதத்துல எங்க தேசத்துல பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரை பாதுகாப்பா எங்களை எல்லாம் வைத்து ஆங்காங்கே ஆண்டவரே நாங்கள் இப்படியாக உங்களுடைய பாதத்துல வந்து ஒன்று சேர உங்களுடைய வசனங்களை தியானிக்க வந்திருக்கோம் சுவாமி. நீ தந்திருக்கிற இந்த நல்ல சுகத்துக்காக நன்றி சுவாமி. ஆயுளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் சுவாமி, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில கூட நாங்க தியானிக்க இருக்கிற இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க தாப்பனே, நீர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் எங்கள் உள்ளங்களையும் திறந்து நம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீதியாளை போல ஒரு ஆசீர்வாதமான பெண்களாக ஆங்காங்கே சுவாமி நீதியால் எப்படி ஐரோப்பியாவுக்கு திருச்சபைக்கு காரணமா இருந்தாலும் நாங்களும் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அம்மாக்காய் சாதிக்க எங்களையும் நீர் பலப்படுத்தும், எங்களையும் பயன்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்னைக்கு நாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கோம். ரோமன்ஸ் சாப்டர் 3. இந்த நிருபத்தை பவுல் இந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய யூதர்களுக்காய் எழுதப்பட்ட நிருபம். முக்கியமாக அங்குள்ள ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ்க்காக எழுதப்பட்ட நிருபம். கடந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், தேவன் எப்படி நம்மை நியாயம் தீர்ப்பார், அவருடைய நியாய தீர்ப்ப எப்படி அக்னியினாலே அவர் அதை நியாயம் தீர்ப்பார், இப்படியெல்லாம் நம்ம சில காரியங்களை கடந்த அதிகாரத்துல பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்துல நாம அப்ப இங்க நான் சொன்னதுபடி யூதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல நம்ம இஸ்ரேல், யூதர், ஜூஸ் அப்படின்லாம் வரும். ஆனா இது அந்த கான்டெக்ட புரிஞ்சுக்கலாம், அதை நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். எந்த வேத வசனமுமே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதினாலே இட் வாஸ் பிரீத்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட். நாம அந்த ஸ்கிரிப்சர்ஸை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும், அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது அது எக்காலத்திற்கும் பொருந்தும். ஆல் சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ் ஆர் தேர் இன் தி பைபிள். அதனால அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்துல விளங்கிக் கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சரி, இப்ப முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ஏன்னா முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், விருத்த சேதனமோ எந்த ரிச்சுவலோ அது ரட்சிப்புக்கு உதவாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியா இப்ப நம்ம இங்க பார்ப்போம். அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் born in Israel. All scriptures were written to the Jewish people first. வசனமே என்ன சொல்லுது? ரட்சிப்பு யூதர்களின் வழியா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா, அப்போ யூதர்களின் வழியா. நித்திய ராஜ்யம்
தாவீது தொடங்கி நடக்குது. ஸோ ஆல் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல். ஏன்னா அன்னைக்கு பிதாவால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாடு இந்த இஸ்ரேல் தேசம். அது நம்ம மேப்ல பார்த்தாலும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அது ஒரு சிறிய தேசம். அதேதான் நம்ம வாசிக்கிறோம். நீ ஒரு சிறிய தேசமா இருந்ததுனால நீ ஆசீர்வதிக்க படமாட்டான்னு நினைக்காத. நீ சிறிய தேசமா இருந்தாலும் உன்னை நான், நீங்க மிகுதியா இருக்கிறதுனால உங்களை நான் தெரிஞ்சுக்கல, நீங்க கொஞ்சமா இருக்கிறதுனால தான் நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். இப்படிலாம் அடிக்கடி அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். வேதத்துல பழைய ஏற்பாட்டிலேயே வாசிக்கிறோம். சோ இப்படியா இருக்கும்போது யூதர்கள் அன்றைய பவுலின் காலத்திலும் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன் யூத் டுடே, நம்ம நம்ம ஊரை மாத்திரம் நம்ம யோசிக்க கூடாது, அல்லது நம்ம பிள்ளைங்க இருக்கிற இடங்களை மாத்திரம் யோசிக்க கூடாது. உலக அளவுல நம்ம யோசிச்சு பார்த்தோமானால் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் இளைஞர்களுக்கு பைபிளு, கடவுள், சர்ச் இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இதுக்கெல்லாம் முக்கியத்துவமும் கிடையாது. இதன் மத்தியிலும் உண்மையாய் இருக்கக்கூடிய வெகு சொற்பமான மக்கள் உண்டு. ஆனா மெஜாரிட்டி they keep debating, arguing, asking questions. இதுதான் ஸ்டைல் அண்ட் அவங்களுடைய லைஃப் அப்படித்தான் இருக்காங்க. சோ இங்கேயும் நம்ம பாக்குறோம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஜனங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சில சமயங்கள்ல நாமே இந்த விதமான ஒரு ஆர்கியூமெண்ட் மோடுக்கு போயிடுறோம். ஒரு சில காரியங்களை நம்ம நினைக்கிற விதமா சரியா நடக்கலைன்னா அதுக்கு நமக்கு வேதத்தின் வசனங்களையே நம்மால என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. அது வேதத்தின் வசனங்களையே நமக்கு விளங்க முடியல. அதனால எனக்கு வேதமே பிடிக்கல, வேதமே படிக்க முடியல. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். சோ நம்ம அதுக்கு எப்படியா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றோம். நாம இதன் மூலமா என்ன ஆயிடுறோம், we become more arrogant. இது நான் பாக்குறேன். I see, literally I see in some people whom I know very close. அவங்களே என்ன மாதிரி இருக்காங்கன்னா அவங்களால வேதத்தை வாசிக்க முடியல. அதாவது அவங்க வேதத்தை வாசிச்சு வாசிச்சு இந்த வயசுல கூட, நம்ம மாதிரி வயசுல கூட சர்ச்சஸ்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் என்னது, அவங்க இப்பெல்லாம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, முத்தெடுக்கவா அப்படின்லாம் சர்ச்சஸ்ல வைக்கிறாங்க. அது என்னன்னா பைபிள் பெரிய பெரிய போர்ஷன்ஸ் கொடுத்து மெமரி, அப்புறம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதெல்லாம் அவங்க எழுதுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா சில காரியங்கள் உணர்த்துகிற தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள் விளக்குகிற சில காரியங்கள், அதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது அவங்கள பர்சனலா ஹிட் ஆகுதுன்னு சொன்னா அதை அவங்க ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, காம்படிட்டிவா இருக்குன்னா அவங்களுக்கு அது பிடிக்குது. அறிவுபூர்வமாய் அவங்க வேதத்தை வாசிக்க விரும்புறாங்களே, உணர்வு பூர்வமாய் வேதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. இதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, they become stubborn, hard-hearted, arrogant. All these things come to them. So what God expects is we have to humble ourselves. நம்மை தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு எஸ் லார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு வரணும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ் லார்ட் பாடுறோம்ல, அந்த நிலைமைக்கு நாம வரணும். தட் இஸ் வாட் God wants us to do. இத பவுல் அடிக்கடி நம்ம அவருடைய நிருபங்கள்ல சொல்றாரு. இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு அது ஒரு விசேஷித்த மேன்மை. ஏன்னு சொன்னா அங்கதான் ஆண்டவர் பிறந்தார், அங்க அவங்களுக்கு தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்களை வச்சுதான், எஸ்லேமை வைத்தேதான் எல்லாமே புஸ்தகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும். இதனாலேயே பிரச்சனை ஆகுது. Many people are not able to understand why Israel is the center. அதை விளங்கி கொள்ளாம, அதோடைய காரியத்தை புரிஞ்சுக்காம எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஏன் அப்படி எடுத்துக்கணும், ஏன் இந்த தேசத்துல இருந்து படக்கூடாதா, அங்கிருந்து படக்கூடாது, அப்ப இது அவங்களுக்கு மாத்திரம் தான், இது அந்த ரிலிஜனுக்கு உள்ளதுதான், அந்த மக்களுக்கு உள்ளதான்னு டிபேட் பண்ணி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே
தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பவுலும் சொல்றாரு. ஆனா இவ்வளவு இவங்க இது வெளியிருக்கிற மக்கள் மாத்திரம் இல்ல, அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற மக்களே இப்படித்தான் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒரு மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தாருன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவர் தெய்வம்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஈஸ் த மெஸ்ஸையான்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. வெளியே இருக்கிற சில பேருக்கு என்ன பிரச்சனை? அவர் தெய்வம், ஆனா அவர்தான் மேசியா, அவர்தான் மனுஷனா நம்மளை மீட்க வந்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியல. You see how the Satan is working in the minds of people. So நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரிய கிருபையை நாம் காத்து கொள்ளவும், இதை வளர்த்தி கொள்ளவும் அதிக பிரயாசப்படணும். நமக்கு விளங்குதோ, புரியுதோ, நமக்கு பிரயோஜனமா இருக்குதோ இல்லையோ, இதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் பாத்தீங்களா? இதற்கே ஒரு தனி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வசனத்தை கேட்டாலே பாக்கியவான்கள், வசனத்தை வாசிச்சாலே பாக்கியவான்கள், அதன்படி நடந்தால் பெரிய பாக்கியம். So we have a special blessing just because we listen to and read the word of God and try to apply it in our life. சரி, இப்போ இஸ்ரேலுடைய அநீதியான காரியங்கள், அவங்க பரிசுத்தர்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது, இன்றைக்கும் சொல்ல முடியாது. அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த இஸ்ரேல் தேசத்து மக்கள் எதிர்த்தாலும் அவங்க உண்மை உள்ளவர்களாய், ஒரு நன்றி உள்ளவர்களாய், எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அற்புதங்களை செஞ்சு கொண்டு வந்தாரு, ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு. அதையெல்லாம் கூட அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும் God is faithful. அவருடைய உண்மை பெரிது. நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். திரும்ப திரும்ப அவங்க பாவம் செய்தா கூட ஆண்டவருடைய உண்மை, அவருடைய நீதி, ஏன்னா அவர் அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் அதிலிருந்து மாறுவதே இல்லை. அவர் மனம் மாற மணிபுத்திரன் அல்ல, வசிக்கிறோம் இல்லையா? அதனால அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எப்படியோ, அது யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிசாசானவன் நம்மை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்ய பல யுக்திகளை செய்கிறான். ஒன்று என்ன செய்யறான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சாலும் அதை அடக்கி, அதன்படி வாழாதபடிக்கு அதை திரித்து அவர்கள் வசதிக்கு அதை மாற்றி அவங்க அவங்க they don't want to obey. புறஜாதியார் என்ன செய்யறாங்க? மற்றவர்கள், கிரேக்கர்கள், மற்ற எல்லா மக்களும், நமக்கு என்ன, அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்க நமக்கு வழி இல்லை. நிறைய பேருக்கு வழி இல்லை. They don't want to accept the word, and so they want to, even their conscience they don't want to obey. இப்படி ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளாய், கிறிஸ்தவர்களாய் பிறந்த நமக்கு பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு, வேதம் நம் கையில் இருக்கு. எந்த நேரமும் அதை திறந்து வாசிக்க அவருடைய வார்த்தை நமக்கு அருகிலே இருக்கு. எப்படி அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? இதுதான் கேள்வி. What do we do with this privilege? நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம கையில வேத புஸ்தகத்தை நம்ம தட்டி எடுத்து வாசிக்கிறோமா? ஊசி தட்ட வேண்டிய நிலைமையில இருக்கா? அல்லது பத்திரமா புக் ஷெல்ஃப்ல கண்ணாடிக்குள்ள இருக்கா? அல்லது தலைமாட்டுல சில பேருக்கு தலகாணிக்கு அடியில இருக்கும், அப்படி இருக்கா? அல்லது நமக்கு டெய்லி வாசிச்சு 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 பழக்கமா இருக்கா? நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி. இது யாரையும் நமக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப நாமன்னு சொல்லும்போது நம்ம 4 பேர் தானே இல்லை, நம்ம குடும்பத்தார், நம்ம வீட்டார், நம்ம திருச்சபையார், நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற சமுதாயம், நமக்கு சில குரூப்ஸ் இருக்கும், நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குள்ளயும் இது எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இது உணர்த்தப்பட வேண்டிய உண்மை. இது சில சமயத்துல பிசாசு நம்மை இதுல இருந்து சோர்வடைய செய்வான். அந்த மாதிரி சோர்வுள்ள நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். அதுவும் நம்ம மொழியிலேயே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம அநேக ஸ்டோரிஸ கேட்டிருக்கிறோம். ஃபீல்டுல ரிப்போர்ட்ஸ்ல வாசிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு அவங்களுடைய லாங்குவேஜ்ல அந்த பைபிள் கிடைக்காததுனால இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்களுக்கு தெரியலையே அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு போய் சொல்லும் போது அவங்க அந்த இதை கேட்கும்போது, இதை நீங்க ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருந்தா எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த ஜீசஸ் அறிஞ்சிருப்பாங்களேன்னுவாங்க. அடுத்தது இந்த எங்க லாங்குவேஜ்ல இருந்திருந்தா நாங்க இது எவ்வளவு நல்லா வாசிக்க முடியும், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமேன்னு சொல்லுவாங்க. பட் we have all the privilege. So how do we use it? 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிச்சயம் கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்ம கையில அவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 24 hours we can use. But how do we apply and how do we transmit to others? அதுதான் important. Are we taking any steps for it? நம்ம டைரக்டா எதை செஞ்சாலும் செய்ய முடியலனாலும் நாம அதற்காக பிரயாசப்படுறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. வேதத்திலே சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதும். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ மண்ணுல புதைச்சு வச்சோன்னு வைங்களேன், நம்ம கிட்ட இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கப்படும். ஏன்னா God is a God who is going to judge us with rewards. அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் அன்னைக்கு வெட்கப்பட்டு நிக்க கூடாது. கரையேறி உமதண்டை என்னது வெட்கத்தோட ஆண்டவா, என்னமோ ஒரு பாட்டு இல்ல, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் நிற்கும் போது ரட்சகா, என்னமா கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, உதவாமல் பலமற்று வெட்கப்பட்டு போவேணும், வெறும் கையனாக கண்டு கொள்ளலாகுமோ, கண்டு கொள்ளலாகும். அதுலயும் வெட்கத்தோட ஆண்டவானும் ஒரு வார்த்தை வரும். அப்படி வெட்கப்பட்டு நிக்க கூடாது இல்லையா? நம்ம அதனால யோசிக்கிறோம். We are accountable not only for our works, not only for our sinless life or sinful life. We are accountable for each and every blessing we have, especially the spiritual blessing. Today Paul reminds us about the word of God. சரி, 3-4 வசனங்கள்ல அங்க என்ன பாக்குறோம்னா, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இப்ப நாம விசுவாசிக்கிறதுனாலயோ விசுவாசிக்காததுனாலயோ, இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசிக்காததுனாலயோ அவர் இங்க மரித்து அவர் செய்த கிரியை, அவர் செய்த தியாகம், அவர் நம்மை மீட்டு கொண்ட ரட்சிப்பு இல்லாமல் போகவே போகாது, அப்படியாக்க மாட்டாது. வசனம் தெளிவா சொல்லுது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் சரி, அவர் சொல்றது வசனத்துக்கு மாறினதா இருந்தால் அவர் பொய்யர். வசனத்தின்படி வசனத்தை வசனமாய், சத்தியத்தை சத்தியமாய், ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். மனுஷனால அதை செய்யவே முடியாது. மனுஷன் தன்னுடைய நினைவுகளை அங்க கொண்டு வந்துருவான். ஆனா ஆவியானவர் தான் முழுக்க முழுக்க சத்தியத்தை சத்தியமாய் நமக்கு போதிப்பார். வார்த்தைகளின் மூலமாக, மனுஷரின் மூலமாக, அவர் தெரிந்து கொண்ட, அவர் அபிஷேகிக்கிற மனுஷன் மூலமாக அதை செய்வார். தானா தன்னுடைய சொந்த சுய புத்தியினால, சுய அறிவுனால எல்லாம் செய்யவே
முடியாது. அதத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. சோ ரோமர் 1:20 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். No individual has any excuse for not believing God. ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. நாம தான் கேட்கிறோமான்னு தெரியல. இந்திய தேசத்துல எங்க திரும்பினாலும் அழிவு, நாசம், சேதம். God is speaking through creation, not only in the beautiful flowers that he has created, or the birds that is chirping and singing. In all this destruction, God is speaking to us. Are we sensitive? What is he telling us? தேசத்துல பாவம், அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அசுத்தங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தேசத்து வசனத்தை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளையாகிய நாம் என்ன செய்யறோம்? எசாயால இருக்குல்ல, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, நியாயம் இல்லாமல் போயிற்று. அந்த சமயத்துல தேவன் யார தேடுறாரு? விண்ணப்பிக்கிறதற்கு ஒருவன் இல்லையா? Are we sensitive? Are we praying for this daily? இந்த பேர்டனை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறோமா? மத்தவங்கள்ட்ட சொல்றோமா? ஜெபிக்கணும், நாம ஜெபிக்கணும்னு சொல்றோமா? தான் இம்பார்ட்டன்ட். நாம விசுவாசிக்கிறதும் இவ்விதமாய் செயல்படுவதும் இட் இஸ் அவர் சாய்ஸ். God will not force us. அவர் தேடுறார். ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டேன்னு சொல்றார் அன்றைக்கு. அது இன்றைக்கும் அப்படித்தானா? அது நம்முடைய சாய்ஸ். It is not his will. I mean, his will is there, but he will not. யோவான் 11:40 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே நம்முடைய சாய்ஸ் வாசிக்கிறோம். யோவான் 11:40 அதுல மரியாள்கிட்ட அவர் சொல்வாரு, நான் சொன்னேன் அல்ல, விசுவாசித்தால் மேன்மையை காண்பான், மகிமையை காண்பான். சோ நம்ம விசுவாசிக்கிறது நம்முடைய கையில. நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பான். He is not again telling her to believe. விசுவாசி அப்படின்னு சொல்லல, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பான். So faith is our choice. 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறோம். அவர் மாறாதவர், அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். நம்ம மாறலாம், நாம என்ன வேணா சொல்லிட்டு செய்யாம இருக்கலாம், பட் he will never change. ரோமர் 11:29 வாசிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற அழைப்பும் அவர் கொடுத்திருக்கிற வரங்களும் மாறாதவை. மலாக்கி 3 மல்கியா 3:6 நான் மாறாதவர், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்றார். என்னாகமும் 23:19 வாசிக்கிறோம். அவர் மனம் மாற மனுதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்லன்னு சொல்லி வாசிக்கிறோம். So God is an unchanging God. But what are we? சர்ச்ல ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, ஆவிக்குரிய கூடுகையில ஒரு மாதிரி. How are we? Are we changing? The Jewish people, they rejected the gospel. They did not want God. Above all this, God is faithful. அதுதான் திரும்ப திரும்ப நாம வாசிக்கிறோம். Even if some people do not believe, God is still the same. அவங்க ஆண்டவருடைய வெளிப்பாடையே வேண்டான்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் ஆண்டவர் அவ்விதமாகவே அன்பாகவே இருக்கிறார். அவர்களை ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஓப்பன் ஹேண்ட்ஸோட வெயிட் பண்றாரு. anyone turns, even in that situation, God will accept. Right. So இங்க நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அப்ப வாசிச்சோம் இல்லையா, நீரே சத்தியபரர், மனுஷன் எல்லாம் பொய்யன், நீர் நியாயம் செய்கிறவர் அப்படிலாம் வாசிச்சோம்ல. அதெல்லாம் சங்கீதம் 51 நம்ம அதே வசனங்களை வாசிக்கிறோம். அதுதான் அங்க கோட் பண்ணியிருக்காரு. தாவீது சொன்ன வசனத்தை தான் பவுல் அங்க கோட் பண்ணாரு.
பவுல் தன்னுடைய நிருபத்துல 1 கொரிந்தியர் அதுல எழுதும் போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல எழுதும்போது அங்க அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எண்ணத்துல, ஏன்னு சொன்னா நாம இந்த மாதிரி கிறிஸ்துவையோ அல்லது அவர் வசனத்தையோ ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் நம்முடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய சிறையிருப்புகள், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இன் அவர் தாட்ஸ், இன் அவர் மைண்ட். அதுதான் இன்னைக்கு யூத்தோட ப்ராப்ளமே. They have a fixed idea. They have a preconceived idea. இவங்க என்ன இப்படித்தான், இதைதான் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, இது என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம இணங்க கூடாது அப்படின்னு அவங்க மைண்ட் அவங்க அப்படியே ஸ்கிரிப்ட்ல வச்சிருவாங்க. அது அவங்க வைக்கிறது இல்ல, பிசாசு அவங்கள அப்படி வைக்கிறான். பிசாசு அவங்கள அப்படி வைக்கிறான். அதுல இருந்து ஆக்சுவலா நமக்கு என்ன வேண்டும்? விடுதலை வேண்டும். இப்படிப்பட்ட சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை வேண்டும். நாளைய தினம் நம்ம சுதந்திரம் கொண்டாடுறோம். ஆனா நம்ம நாட்டுல பலவிதமான சிறையிருப்புகள்ல மக்கள் இருக்காங்க. சடங்காச்சாரங்கள்ல, பாரம்பரியங்கள்ல, ஜாதி, இனம், அறியாமை, விக்கிரகம், போதை பழக்க வழக்கங்கள், அசுத்தங்கள், வாலிப பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புகள்ல அவங்க சிக்கி இருக்காங்க. நாம நாளைக்காக ஜெபிக்கும் போது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த விதமான சிறையிருப்புகளிலிருந்து எங்க தேசத்தை விடுவியுங்கள் சுவாமி. இன்னும் அறியாமையில எங்க தேசம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வெறுப்புல இருக்காங்க, வெறுப்பு பேச்சு செய்யறாங்க, வெறுப்பு ஆக்ஷன்ஸ் இருக்கு. 3 சர்ச்சஸ் யூபியில புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க, டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பர்சிக்யூஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஆண்டவர் பவுல் என்ன சொல்றாருன்னா, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனையில வர்றதுக்கு முதல் படி என்ன செய்யணும்னு சொன்னா, பெரிஷ் தி தாட்ஸ். தோன்றுவதற்கு முன்பாகவே, வசனத்துக்கு அடுத்ததா, வசனத்துல உனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், வசனத்து மேல ஒரு கேள்வி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த நார்மல் doubts that we can have by reading the Bible. அதல்ல, இந்த குதர்க்கமான இப்படிப்பட்ட சந்தேகங்களோ கேள்விகளோ நமக்குள் எழும்ப ஆரம்பிக்கும் போதே அதை அப்படியே அமுத்திடும். இதை பற்றி நான் பேசவே கூடாது, இதை பற்றி நான் திங்க் பண்ணவே கூடாது. இப்ப டிக்ளேர் பண்ணுங்க, வாயை விட்டு சொல்லுங்க, வாயை விட்டு சொல்லிருங்க. இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானேன்னு. யாரு? டிசைபிள் பீட்டர். அவன் மேலதான் சபையை கட்டுவேன்னு சொல்றக்கூடிய அப்படிப்பட்ட நம்பத்தகுந்த பேதுரு காரியாவை பேசுறப்போ, அவருடைய சித்தத்துக்கு மாறாய் பேசின உடனே அப்பாலே போ சாத்தானே. அது போல நம்முடைய எண்ணம் வரும்போதே என்ன செஞ்சிடணும்? பெரிஷ் தி தாட்ஸ், டிஸ்ட்ராய் தி தாட். ஏன்னு சொன்னா, நமக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு விட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாறிவிடும். அப்புறம் நாம அவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாம அதற்கு சிறைப்பட்டவர்களாகிவிடும். So never try to rationalize or argue with God and God's presence. என்ன சொன்னாலும் God expects absolute obedience. Not just obedience, absolute obedience. Without any question. Because he loves us. And if we love him, it would be easy for us to obey. இல்லைன்னா it is difficult. நமக்கு அன்பு இல்லைன்னு சொன்னா, நம்மால அவருடைய அன்பை விளங்கி கொள்ள முடியலன்னு சொன்னா நமக்கு கீழ்ப்படிய முடியாது. சந்தேகம், கேள்வி, ஏன், எதுக்கு, குதர்க்கம் எல்லாமே எப்போ வரும்னா அன்பில்லாத சூழ்நிலையில தான். நமக்கு அவர் மேல அன்பும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் நாம் விளங்கி கொண்டோமானால், புரிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமா அவர் வைத்திருக்கிற அன்பை புரிஞ்சு கொள்ள முடியும். Because we are such unworthy sinners, but he has paid the price for us. அதனால அந்த அன்பு நமக்கு நிச்சயமாய் விளங்க முடியும்.
நாமும் அவரை அவ்விதமாய் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் போது கீழ்ப்படிதல் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. விட்டு கொடுத்துருவோம். We will become submissive. We will bring all our habits, thoughts, everything, whatever rises up unto him, because we love him. அந்த ஒரு இது நமக்குள்ள வரணும். அதத்தான் பவுல் வந்து இந்த முதல் 4 வசனங்களை சொல்றாரு. 5ஆவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷர் பேசுற விதமா பேசுறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்ல. அதாவது இப்ப இது வந்து ரோமன்ஸ் வந்து ரோமன்ஸ் எப்படிப்பட்டவங்க, அந்த ஜூஸா இருந்தாலும் இங்கிலீஷ் கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் அங்க இருக்கிற ரோமர் ஜென்டைல்ஸா இருந்தாலும் they are all highly sophisticated people. அவங்க ஆரிஜின் ஒருவேளை அப்படி இருந்தா கூட இவங்க இங்க இருக்கிறவங்க ரொம்ப சொபிஸ்டிகேஷன், நல்லா படிச்சவங்க. அவங்களுடைய தர்க்கங்களாதான் இருக்கும். அவங்களுடைய எல்லா அப்ரோச் டயலாக்ஸ் would be more என்ன சொல்றது, ஆர்குமெண்ட்ஸ்ல தான் இருக்கும். நான் முதல்லயே அவருடைய இத சொன்னேன், டயட்ரைப் சொன்னேன். அந்த மெத்தடே இட் இஸ் கான்வர்சேஷனல் டயலாக் அண்ட் டிபேட்டிங். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸை போட்டு அதை தர்க்கித்து அதுக்கு ஒரு பதில் சொல்லி இப்படிதான் இருக்கும். இப்ப இங்க அவர் பேசுறத பாருங்க, நம்முடைய அநீதி தேவனின் நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? அவருடைய நீதி விளங்குறதுக்கு என் அநீதி தேவையில்ல. நான் பாவம் செஞ்சாதானே அவர் எனக்கு வந்து நீதியை காண்பிக்க முடியும். சீரி ஆர்குமெண்ட். நான் பாவி, என்ன போய் ஆண்டவர் நேசிக்கிறாரே, இது இன்னொரு இது. தாவீது கெஞ்சுற ஆண்டவரே என்ன சுத்திகரியும், அது இன்னொரு இது. இவரு சொல்றது, நான் பாவம் செஞ்சா தானே அவருடைய நீதியை காண்பிக்க முடியும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பேசுற மாதிரி இல்ல, இப்படிதான் பேசுவாங்க. கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம தேசத்துல இவ்வளவு சாபங்களும் அழிவுகளும் நாசங்களும், அதனால தேவன் வந்து என் தேசத்தை கைவிட்டுட்டாரு, நம்ம தேசத்துல அநீதியா இருக்காரு, பாவம் இன்னசென்ட் பீப்புள் எத்தனை பேர் சாகுறாங்க சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அவர் ரைச்சியஸ் ஜட்ஜுன்னு எப்படி நாம சொல்ல முடியும்? இங்கதான் பவுல் என்ன சொல்றாரு, பெரிஷ்ட் தாட்ஸ். அந்த மாதிரி எண்ணங்கள் யார் மூலமாவது நமக்கு வந்தாலும் பெரிஷ்ட் தாட்ஸ். இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும், அவங்க எவ்வளவு அவிசுவாசியா இருந்தாலும் அவர்களுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அவர்களை மன்னிக்கவும் ரட்சிக்கவும் God is still waiting. எல்லா தீமையையும் கர்த்தர் ஒரு நன்மைக்காக அதை மாற்ற அவரால் முடியும். நமக்கு நேரிடுகிற பர்சனலி இண்டிவிஜுவலிஸ்டிக்கலி ஐ எம் சேயிங், நமக்கு நேரிடுகிற எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு பாடத்தை வச்சிருப்பார். There will be a part for us to learn from that. ஒரு blessing வச்சிருப்பார். And he will turn it, make it as a lesson for many others. ஒரு சாட்சியாய் நம்மை நிறுத்தும். நிச்சயமா அதுல ஒரு நன்மையை ஆண்டவர் வச்சிருப்பார். அதுல அந்த 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 பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையில ஒரு நன்மையை ஆண்டவர். ரோமர் 8:28 இல்லையா, அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க செய்யும். He will turn everything into good, every situation into. ஆனா இங்க ஏற்படுற திங்கிங் பாத்தீங்களா, நான் அநீதியா இருந்தாதான் கர்த்தருடைய நீதி காண்பிக்க முடியும்னு யோசிக்கிறது வந்து அந்த மாதிரி திங்கிங்க்கு பேரு பர்வர்டட் திங்கிங், ட்விஸ்டட் திங்கிங். ஒரு கமெண்டேட்டர், யூதாஸ் காரியோத்து இப்படி இருந்தா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் திங்கிங் யூதாஸ் காரியோத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு ஒரு இது சொல்றாரு. நம்ம விளங்கி கொள்வதற்காக இட்ஸ் his own imagination, but that will help us to understand what
this twisted thinking is. என்ன அப்படின்னா, first of all, we must remember God is in control of everything. And he can turn anything into good. Even the bad situation can be turned into a good blessing. இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப யூதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தேன் பிதாவே, ஆனா அதை நீங்க நன்மைக்காக ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? நான் மாத்திரம் அப்படி இயேசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுக்கலன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருக்கவே முடியாதுல்ல. நான் காமிச்சு கொடுத்ததுனால தானே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. நான் ஒரு வகையில அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு உதவியா இருந்தேன்ல. அப்ப என்னை எப்படி நீர் குற்றவாளி என்று சொல்ல முடியும்? யூதாஸ் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? யூதாஸ் இப்படி பேசுவான் அப்படின்னு ஒருத்தர் இமேஜின் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதுல நம்ம பிடிக்க வேண்டியதை பிடிச்சுக்கணும். யூதாஸ் அப்படி பேசினானா பேசலையா அப்படி இல்லையா இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதுல என்ன சொல்ல வராருங்கிறத நமக்கு இன்னைக்கு மைண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவ்விதமான திங்கிங் தான் இருக்கு. ஆனா அப்படி திங்க் பண்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் அல்லது கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமா, உன்னுடைய தீமைய, உன்னுடைய அநீதிய, உன்னுடைய விக்கெட்னஸ், அக்கிரமத்தை ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அக்கிரமம் உன்னுடையது. நீதான் நான் அக்கிரமமா இருக்கிறேன்றது தெரிந்து கொண்டாய். ஆண்டவர் உன் அக்கிரமமா இருன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துக்கு முதலே தெரியல இந்த யூதாஸ் என காட்டி கொடுக்க போறான்னு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த ராபோஜனத்திலேயே அவர் சொல்றாருல்ல, இங்க இருக்கிறவன் ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான்னு. He had time, enough time to repent. எல்லாரும் போன பிறகு வந்து விழுந்த, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறான எண்ணத்தோடு இருந்தேன்னு சொல்லியிருக்கலாமே. He had time to repent. God gave time to repent. Not that he did not know. Yes, he knew that Judas is going to betray him. Yet he gave him time for repentance. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆண்டவருக்கு முதலே தெரியும்ல, அவரை தானே நிர்ணயிச்சாரு இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு. இந்த மக்கள் இன்னைக்கு பேசின மாதிரிதான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, that is their choice. அது யூதாஸுடைய சாய்ஸ். He wanted to be the betrayer. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவன் திரும்பி வந்திருந்திருக்கலாம், அவன் வரல. அவன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினேனேன்னு சொல்றான். So we have to be careful, very careful. So God is watching everything. He knows everything. And when we stand before him, we must be careful not to be guilty of anything. ஏன்னு சொன்னா எல்லாவற்றையும் அவர் நன்மையாக்க முடியும். அதை இப்பவே அவர் கையில கொடுத்துடணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அதை அப்பவே ஒழிச்சு அவர் கையில கொடுத்துடணும். சுவாமி, என் மைண்ட நீங்க சுத்திகரிங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு வருது, இந்த மாதிரி டவுட்ஸ் வருது, இந்த மாதிரி கேள்விங்க வருது. I must say no. Dare to say no. Open your mouth and say no. இதுதான் முக்கியம். சரி, இங்க நம்ம சில வசனங்களை பார்க்கிறோம். நீதிபதிகள் 19:3 வாசிக்கிறோம். என்னன்னா, the foolishness of a man twists his way and his heart frets against the Lord. Twist means perverts. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகள் 19:3 என்ன வாசிக்கிற? மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இவனுடைய வழி இவனுடைய இஷ்ட பிரகாரம் போனதுனால அது தாறுமாறா ஆச்சு. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தர் மேல மனத்தாங்கல் அடையும். His heart frets against the Lord. நிறைய சமயம் நம்ம அப்படி செய்யறோம்ல. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிரியமானது ஆண்டோட சித்தம்னே கேட்காம சில காரியங்களை அவர்கிட்ட நம்ம
இது உங்களுடைய சித்தமானா கேட்காமையே நம்ம செஞ்சுட்டு அதுல பிரச்சனை வந்த பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் அப்பதான் புதுசா ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற ஒரு பொண்ணு சகோதரி, அவ வந்து என்கிட்ட கேட்கிறா. அவ என்ன சொன்னான்னா ஒரு தப்பு செஞ்சுட்டா. உடனே வந்து என்கிட்ட சொல்றா, மேம் நான் ஆண்டவரோட பிள்ளை தானே மேம், நான் தப்பு செய்யாம ஆண்டவர் என்னை காப்பாத்தி இருக்கணும்ல. ஆண்டவர் என்ன மேல அன்பா இருந்தாருன்னா அந்த தப்பே நான் செய்ய விடாம காத்திருக்கலாம்ல. நான் தப்பு செஞ்சுட்டு இப்ப வந்து நானு இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு. அந்த தப்பு செய்யணும்னு நினைச்சது நீ. தப்பு செய்ய வேண்டாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்ப. ஆண்டவரே நான் அது செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு கேட்டிருப்ப. கேட்காம நீ செஞ்சுட்ட. செஞ்ச பிறகு அவரே தடுத்திருக்கலாமா? அது எப்படி? இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அந்த ஏதேன் தோட்டத்துல ஏன் அந்த மரத்தை வச்சாரு, அந்த மரத்தையே வைக்காம இருக்கலாமே, அந்த மாதிரிதான் இது. So we have to be very very careful. இன்னைக்கு இப்படி கேள்விகள், இப்படி சிந்தனைகள், இப்படி உபதேசங்கள் பெருகி கொண்டே இருக்கும். இனி வரும் நாட்களில் ஜாக்கிரதையாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவான். கேள்வி பார்த்தீங்களா? வசனம் தானே நான் வாசிக்கிறேன். எதையோ நான் சொல்லல. யாரோ ஒரு பையன் சொன்னா ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்லல. வசனம். ஏன் பொய்யினால தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். See, எவ்வளவு perverted mind நமக்கு. The depravity of human mind. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. ஏன்னா நாம என்ன சொல்றோம்? உன்னோட சாய்ஸ், உன்னோட வில்ல ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யணும், உனக்கு ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இப்படி நம்ம போதிக்கிறோம் இல்லையா? அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க இப்படி தவறா சொல்லி கொடுக்குறீங்க. பவுலுக்கு அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும். நாம் அப்படி சொல்லி தர்றதில்ல, அப்படி சொல்லி கொடுக்கிறவர்கள் போதனை நிச்சயமா அவங்க மேல ஆக்கினை வரும்னு அவர் சொல்றார். ஏன்னு சொன்னா மனுஷனுடைய மைண்டு, அவனுடைய டிப்ரேவிட்டி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. ஒரு பேகன், அதாவது விக்கிரக ஆராதனைக்காரன், அவனுடைய எண்ணங்களை காட்டிலும் பயங்கர மோசமா இருக்கும். ரோமன்ஸ் 1:24-32 வசனங்களை வீட்டுல வாசிச்சுக்கலாம். பியாண்ட் த ஹிப்போக்ரசி ஆஃப் த மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னு சொல்லல, நாங்க நீதியானவங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் இப்படியெல்லாம் நான் சபைக்கு உதவி செய்யறேன், சபைக்கு கப்பம் கட்டுறேன், நான் சபைக்கு இதை தசம பாகம் கொடுக்குறேன், நான் அந்த ஊழியர் செய்யறேன், இந்த ஊழியர் செய்யறேன். மாரலிஸ்ட். Beyond the false confidence of the Jew. நான் யூதன், எனக்கு தான் முதல் பிரிவிலேஜ், எனக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கு. ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. Why do we cry for grace? இவ்வளவு காரியங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கிருபைக்கு அங்க எங்க இடம்? இப்ப நாம யோசிச்சு பார்ப்போம். நாம் எதற்காக கிருபை வேண்டும் என்று கேட்கிறோம்? நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு கிருபை வேண்டுமா, அல்லது நம்மை பாவத்திலிருந்து மீட்க கிருபை தேவையா, அல்லது பாவத்திலிருந்து to give an excuse for sin, அதற்கு நமக்கு கிருபை தேவையா? பாருங்க, கேள்வி 3 கேள்வி. ஆனா நம்ம அதிகமாய் சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி. First, is it to keep you from sin? Is it to turn you from sin? Or is it to excuse your sin? பயங்கரமான கேள்விகள். நம்மை நாமே சிந்திப்போம், மற்றவர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய நம்ம சொல்ல வேண்டி இருக்குன்னா, அதுதான் என்னோட பாரம். நம்ம நிறைய சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். Avail yourself of the grace of God. இது எல்லாவற்றுக்கும் நமக்கு வேண்டியது கிருபை.
avail yourself of the incredible advantage of the word of God. உங்க கிருபையை ஆண்டவர் காலை தோறும் புதிதாய் கொடுக்கிறார், நித்தமும் கொடுக்கிறார். யோவான் 1 வசிக்கிறோம், கிருபைக்கு மேல் கிருபையை நமக்கு தருகிறார். அப்படியே கிருபையை பெற்றிருக்கிற நாம் அந்த கிருபையை பயன்படுத்துவோம். அவேல், நம்ம கேஷுவல் லீவ் இருக்குன்னா நம்ம அவேல் பண்றோம். அவேல் இட். அதே மாதிரி நமக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அடுத்ததான் நமக்கு அந்த ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். என்னது? அவர் விரும்புகிறபடி நம்மை மாற்றவும், நாம் மற்றவர்களை மாற்றவும், நாம் ஆசீர்வதிக்கப்படவும், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கவும் அந்த பெரிய வல்லமையை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தணும், அப்ளை பண்ணணும், அபியாசிக்கணும். நம்ம விசுவாசத்தை அபியாசிக்கணும், நம்மளுடைய ஆவிக்குரிய வரங்களை அபியாசிக்கணும், நம்முடைய வசனத்தை நம்ம அபியாசிக்கணும், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வல்லமையே நம்ம அபியாசிக்கணும். நமக்கு பாட முடியுமா? பாடல அபியாசிக்கணும். எல்லாத்தையும் புதைக்க கூடாது, அப்படியே வச்சிடக்கூடாது, தூங்க விடக்கூடாது, ரெஸ்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் த டைம் அட் ஆல். இது வரைக்கும் இருந்தாலும் இப்ப இது இல்ல. இப்ப இனி வரும் காலம் கொஞ்சம் தான். அதுக்குள்ள நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனப்படுத்த நாம் முயற்சிக்கணும். 9, 10, 11, 12, 18 வரைக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே ஒரு சின்ன சின்ன இதுதான். என்ன பாக்குறோம்? அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முதலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இது எப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஓவர் வியூ ஆஃப் அவர் வேர்ல்ட். அவர்கள் வாய்ஸ் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீ விரிக்கிறது. நோ சென்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. மருந்து கடையில மருந்து வாங்குறாங்க, அங்க இருக்கிற பாட்டில வாங்கி உடைச்சு குத்திக்கிறாங்க. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ரெஃபரன்சஸ் உண்டு. பல ஸ்கிரிப்சுரல் ரெஃபரன்சஸ் இங்க மொத்தமா திரும்ப பால் கோட் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயத்துலதான் நாம் வாழ்கிறோம். அதற்காக நாம் இதை ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. நாம் வாழ்கிற சமுதாயம் புரியா இருந்தாலும் நம்ம இங்க வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. யோசேப்பு எகிப்துலதான் இருந்தான். அவன் தகப்பனோட அங்க நல்ல ஆசீர்வாதமான இடத்துல, ஒரு பக்தியான இடத்துல இல்ல, எல்லா அசுத்தமான இடத்துல. எகிப்து தான் அன்னைக்கு ஹையஸ்ட் சிவிலைசேஷன் அண்ட் ஹையஸ்ட் சின்ஃபுல் பாப்புலேஷன். அதுலதான் அவன் இருந்தான். மோசஸ் காலத்திலேயே மோசே அந்த காரியங்களை எல்லாம் அற்பமான சிற்றின்பங்களை விட்டு நித்திய சந்தோஷத்தை தெரிந்து கொண்டான். மோசையவே பார்க்கிறோம் யோசேப்பு காலத்துல. சோ யோசேப்புக்கு அப்புறம்னாலும் அதுக்கப்புறமே இன்னைக்கு வரைக்கும் எகிப்து அப்படிதான் இருக்கு. சோ எவ்ரிவேர், ஈவன் அவர் ஓன் என்ன சொல்றது, சொசைட்டி இஸ் லைக் திஸ். பொதுவாவே மனுஷனுக்கு என்னன்னா we are good. ஆனா அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் இருந்துகிட்டே இருக்கு. அவன் தன்னை பத்தி அவன் நல்லவன்னு நினைச்சாலும் கூட அவனுக்கு தனக்குள்ள ஏதோ ஒரு குற்றம் இருக்கு, தனக்கு ஏதோ குறை உண்டு, நான் அதை சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கு.
இதை நம்ம அடிக்கடி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பணக்கார வாலிபன் அல்லது தலைவன், அவன் இடத்துல அந்த குற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவன் வந்து கேட்கிறான், நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். சோ அந்த உணர்வு, நம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணுங்கிற உணர்வு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு தான் வரமாட்டேங்குது. நம் கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்களுக்கு அது இருக்கிறதுனாலதான் எப்படியாவது ஓடி போய் கோயிலுக்கு போகணும், நான் இன்னைக்கு காலையில ஓடணும், நான் இன்னைக்கு போய் தேங்காய் உடைக்கணும், இன்னைக்கு போய் அதை செய்யணும், அங்க பிரதர்ஷனம் செய்யணும், சாப்பாடு போடணும், அன்ன செய்யணும். They have some ways or they think that can appease their God and be saved. ஏன்னா அந்த பாவ உணர்வு அவங்களுக்கு இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் இல்ல. Christians are very happy, they think they are very good, but all of us need to be saved. We need to be redeemed. Redemption ஆக்சுவலா மீனிங் என்னன்னு சொன்னா, ஒரு அடிமையை ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்குறது தான் ரிடம்ஷன். அன்றைக்கு அடிமைகள் நிறைய இருந்தாங்க. ரோமர் நாட்டிலையும் அதிக அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகளை யாராவது விலைக்கு வாங்குவாங்க ஃபார் தேர் ஓன் பர்பஸ், வீட்டுக்கு வேலைக்கு மற்ற காரியங்களுக்காக அவங்கள விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கு தே ஹாவ் டு பே த பிரைஸ் அண்ட் கெட் த ஸ்லேவ்ஸ். இவ்விதமான அதுக்கு தான் ரிடம்ஷன் பேரு. இதே விதமாதான் பிசாசின் கையிலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு ஆண்டவர் அதற்கான கிரயமாக தன் சொந்த ரத்தத்தையே கொடுத்தார். இததான் நம்ம விளங்கி கொள்ளணும். இதுதான் ரட்சிப்பு. இதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே வந்தார். பாவம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பயங்கரங்கிறத நாம் உணரணும். நமக்கு பாவமே இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நாம் பொய்யர்களா இருப்போம்னு வேதம் சொல்லு. நான் பாவமே செய்யல, என்னிடத்துல பாவமே இல்லைன்னு சொன்னா நாம் பொய்யர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவே தேவையில்லையே, ரட்சிக்கப்படுறதுக்கு அவசியமே இல்லையே. ஆனா இங்க என்ன வசனம், முந்தின வசனத்துல பார்த்தோம், எல்லாரும் ஒருவனும் உணர்வுள்ளவனும் இல்லை, ஏகமாய் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. அப்போ 10ஆம் வசனத்தின் பிரகாரம் நம்ம அந்த பாவம் நம்மளை என்ன செய்யும்னா, நம்முடைய அந்த லீகல் ஸ்டாண்டிங், நமக்கு இருக்கிற அந்த தனி பர்சனாலிட்டி, நமக்குன்னு இருக்கிற அந்த பொசிஷன், அதை பாதிக்கும். நம்ம மைண்டை பாதிக்கும், நம்முடைய நோக்கங்களை பாதிக்கும், நம்முடைய சித்தத்தை பாதிக்கும், நம்முடைய வார்த்தைகளை பாதிக்கும், மற்றவர்களோடு கூட இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தை பாதிக்கும், நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற அந்த உறவை பாதிக்கும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பாவமும் கர்த்தருக்கு விரோதமாக, when we sin against God. அதனாலதான் சங்கீதம் 51 அவர் சொல்றார், தேவனே உமக்கு விரோதமாகவும். கெட்ட குமாரன் வந்து சொல்றாரு, உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும். அந்த 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 இது நம்ம தெரிஞ்சுக்கணும். when we sin against God, not only against the person or against us or whatever it is. அடுத்தது when we sin against God. ரெண்டாவது when we sin we have no fear of God. பாவம் செய்யும் போது நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறோம். கர்த்தர் மேல் இருக்க வேண்டிய பயம் இல்லாதவர்களாய் நாம் இந்த பாவத்தை செய்யும். ஏன்னா யோசேப்பு எடுத்துக்காங்க, யாருமே இல்லை அந்த சூழ்நிலையில. அப்ப அவன் என்ன சொல்றான், தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அவன் ராஜா, அவனுடைய அதிகாரி, எல்லாத்து மேலேயும் எனக்கு அதிகாரம் கொடுத்தாரு, நான் எப்படி உன்னை இது பண்ணுவேன்றது சொல்லிட்டு அவன் சொல்ற, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி தப்ப செய்வேன். So he had the fear of God. That only prevented him from this sinning. அதான் ஜான் கால்வின், திருச்சபை பெரிய தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஒரு கடிவாளம் போல, நாம் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, அக்கிரமத்துக்குள்ளாக
ஓய்விடாதபடிக்கு அது நமக்கு ஒரு கடிவாளம் போல. இல்லைன்னா நம்ம ரொம்ப சுதந்திரமா பாவத்துக்குள்ள ஈடுபட்டுருவோம். சோ அதற்கு ஒரு கடிவாளமாக நம்மை காத்துக்கொள்வது கர்த்தருக்கு பயப்படுகிற. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நிறைய அந்த கொட்டேஷன்ஸ் அதுல இருந்து வாசிச்சோம் இல்லையா, அந்த ஃபுல் கொட்டேஷன்ஸ நாம இங்க பார்க்கிறோம். அதுல முக்கியமா இங்க வாயின் வார்த்தைகளை பற்றி அதிகமா அந்த இடத்துல வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக, நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆல் த வெயின் வேர்ட்ஸ், வீணாய் பேசுகிற வார்த்தைகளினால நாம நியாயம் தீர்க்கப்படும். நாம் குற்றமாயும் தீர்க்கப்படும். அதனாலதான் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி சாலமன் சொல்லியிருக்கார். வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, நாம் செல்லுகிற பாதைகள். 15-16 வசனங்கள் அதைத்தான் வாசிக்கிறோம். நம்முடைய பாதை, நாம் செல்லுகிற வழிகள். அதனாலதான் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். So his ways are to be made pure. அவன் அத பாஸ்டோர்ல மனம் போன போக்குல போனா அது தாறுமாறாதான் இருக்கும், தாறுமாறான வழியாதான் இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட மதியீனம் உண்டு. So that is to be purified. அது எப்படி? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுதல். ஏன்னா வசனம் அவன் பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்கும். சோ அந்த ஒரு வசனத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருந்தாதான் நம் வழிகள் சுத்தமாயிருக்கும். நம் கால்களில தீபமாய் அதை கட்டி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆயத்தம்ங்கிற அந்த சுவிசேஷத்த பட்டயத்தோடு பட்டயத்தோடு வாழ், அதோடு கூட ஆயத்தங்கிற ரெடினஸோட நம்ம எப்பவும் இருந்தாதான் fight the good fight to win the devil. இல்லை என்றால் நம்மால அந்த காரியத்தை செய்ய முடியாது. பிசாசை மேற்கொள்ளவே. பிசாசு நம்மை மறுபடியும் சொல்றேன், நம்ம எதுல தாக்குவோம்? நம்முடைய எண்ணங்களிலே தான் தாக்கும். ஆனா பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்முடைய எண்ணங்களையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். செய்கைகள் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள். God sees not our actions but our motives. Always we should remember. அடுத்து பெருமை, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய மனமேட்டிமை. அப்படின்னா தூரத்துல நிப்பாராம். பெருமை உள்ளவனை கண்டு, மேட்டிமை உள்ளவனை கண்டு தூரத்தில் இருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபையை அளிக்கிறார். So we have to be very very careful. 19-20 வசனங்கள்ல திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப அதேதான் அவர் திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த ஒரு கான்செப்ட கிளியரா சொல்றாரு அந்த 20ஆம் வசனத்துல. எப்படி அந்த அதிகாரத்துல விருத்த சேதனத்தை பற்றி சொன்னாரோ, இங்க ஒன்று தெளிவா சொல்றாரு. என்னன்னா, நியாயப்பிரமாணம் இந்த 10 கட்டளைகள், அதோட கூட 600 கட்டளைகளை அன்றைக்கு யூதர்கள் சேர்த்து கொண்டார்கள். கையை கழுவணும், காலை கழுவணும், இதெல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. சரி, எப்படி ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்தவர்கள் பவுல் காலத்துல பேசிக்கொண்டிருந்தார்கள். சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பரிசேயர்கள் யூதர்கள் எல்லாம்
நியாய பிரமாணத்தை அப்படியே வேர்ட் பை வேர்ட் ஃபாலோ பண்ணணும், நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக 2 குரூப் ஆஃப் தாட்ஸ் அப்படி இருக்கா. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணம் நமக்கு என்ன செய்யும்னா, நான் இதை செய்தா பாவம், நான் இதை செய்தா பாவம் அப்படின்னு அது எனக்கு சொல்லும். இட் வில் இண்டிகேட் வாட் இஸ் மை சின், வாட் இஸ் மை சின்ஃபுல் கண்டிஷன், அது நமக்கு காண்பிக்கும். ஆனா இட் cannot cleanse me, it cannot save me. இத புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு இருந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே நான் செஞ்சேன்னா நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அன்றைக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட சூழ்நிலை வேற, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. அதனாலதான் வேதத்துல 2 இருக்கு. அதையும் சொல்லி இதையும் சொல்றாரு. அப்பதான் அவ இங்க வசனம் சொல்லுது பாருங்க, just by doing, fulfilling the law. அது யாராலையும் ஃபுல்லா செய்யவே முடியாது. ஆனா அது செய்வதனால் மாத்திரம் you will not become righteous. Best example, 2 பேர் ஜெபத்துக்கு போறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பப்ளிக்கன் அண்ட் பாரிசி. பரிசேயன் ஒரு ஆயக்காரன். பரிசேயன் போய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த போது பாருங்க, அவருடைய moral standing எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். A legalist person saying all what he has done and what he is doing. இதுல நான் அந்த சம்பாகம் கொடுக்குறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு அதோட சொன்னாரு, இந்த மாதிரி இப்படிப்பட்டவங்களாட்டெல்லாம் நான் இல்லை, அதையும் சொல்லிக்கிறார். அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதுல என்ன ஜெபிச்சாருன்னு தெரியும். He was reporting to God. That's all. He never asked anything. He never sought for any blessing. He just reported. Whereas ஆயக்காரன் அவன் தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்தது. அவன் அதனால அந்த ஆலயத்துக்குள்ள கூட அவன் வர தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி மார்பில அடித்துக்கொண்டு அவன் சொல்றான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். வசனம் சொல்லுது, அங்கிருந்து வெளியே வரும்போது இவன் செஞ்ச நியாயப்பிரமாண கிரியைகளை எல்லாம் இவனை நீதிமான் ஆக்கல. ஆயக்காரன் பண்ண அந்த ஹம்பிள் பிரேயர் மேட் ஹிம் ரைச்சியஸ். அவனே நீதிமான். இதை விட தெளிவா நமக்கு வேற எதுவும் உபதேசம் தேவையில்லை. சோ இங்க பவுல் அதேதான் சொல்றாரு. நியாயப்பிரமாண கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதனால நியாயப்பிரமாணமே வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் நமக்கு எது பாவம் எது சரின்னு சொல்லி தருது. We have to follow the commandments, we have to follow the laws, but never believe that this law can save me, or just by following this law I would be saved. No, I will have to come to Jesus for salvation. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அதுதான் கேட்கிறாங்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், முதல்ல இருந்தே எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், நானே சபையிலே தான் வளர்ந்திருக்கேன், நான் போதகருடைய மகன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு? இதுதான் ரட்சிப்பு, இதுதான் அவசியத்தை சொல்றேன். நான் பர்சனலா என் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர், என் இரட்சகர், என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார், என் பாவத்துக்காக அவர் என் சிலுவையில என் பாவத்தை சுமந்தார். இந்த கான்செப்ட், இந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தாதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது நமக்கு அவசியம், ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கும் அவசியம். ஏன்னா வேதத்திலேயே வாசிக்கிறோம். அப்பதான் நம்ம பெயர் எங்க எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். உடனே கேட்பாங்க, ஜீவ புஸ்தகம் முதல்லயே பிறந்தப்பவே எழுதப்பட்டிருக்குது. டிஃபால்ட்டா அங்க இருக்கும், நாம சொன்னாதான் அங்க ஹைலைட் ஆகும். when you come to God it will get highlighted. டிஃபால்ட்டா அங்க நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்குறோம்ல, நிறைய டிஃபால்ட்டா இருக்கும். but only when you press it, when you do press the right key, it will get highlighted. Similarly, so we have to be very cautious about all these things and explain these things to people who are still
blind. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம திருச்சபையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு நாம் இதை குறித்து சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல மீதி வசனங்களை தியானிப்போம். கிருபையை விளக்கம் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பவுலின் உபதேசங்களின் மூலமாக எங்களுக்கும் நிறைய காரியங்களை இன்றைக்கும் தெளிவுபடுத்தினீர், ஞாபகப்படுத்தினீர், உணர்த்தினீர். ஏன்னு சொன்னா எங்களுக்குள்ள நீர் அவிதமான தெளிந்த புத்தியை வைத்திருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் சவுண்ட் மைண்ட். பிகாஸ் ஆஃப் யுவர் லவ், அன்பை வச்சிருக்கீங்க, பலத்தை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் விளங்கி கொள்ளவும் பயன்படுத்தவும் அதுக்கு தேவையான பலனையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரலப்பா. நாங்க let us not get confused, let us not be deceived. ஆண்டவரே help us. நாங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, தெளிந்த கிறிஸ்தவர்களாக, மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸாக, பழைய பாரம்பரிய அப்படியே இருக்காதபடிக்கு சுவாமி, நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறபடியா நீர் வரும்போது நாங்க நல்ல கிராஜுவேட் ஆனவர்களாக சுவாமி, எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சுவாமி. அத போல நாங்க முன்னால வந்து நிற்கும் போது let us not be like LKG students. Lord, help us to be postgraduate students, doctorates. Help us to stand before you, Lord, as matured Christians, as matured practicing Christians, that we may be not found guilty in any respects, but to receive your உம்முடைய ஆண்டவரே அந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ தரப்போகிற அந்த ஒவ்வொரு கிரியைக்கும் தக்க பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவன் அதை எங்களுக்கு அளிக்க போகிறீரே, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் நாங்கள் முன்னால நிற்க நிச்சயமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறோம். எங்களை மாத்திரம் அல்ல சுவாமி, எங்களை சார்ந்த எங்க குடும்பத்தார், ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்தார், நாங்க சம்பந்தப்பட்டிருக்கிற, நாங்க எங்களோடு கூட உறவை வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு திருச்சபையில இருக்கக்கூடிய எங்கெல்லாம் நாங்க wherever we relate ourselves, எல்லாரையும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்க கொண்டு வந்து விட எங்களுக்கு இருக்கிறது. ஆத்ம பாரத்தை எங்களுக்கு, ஆத்ம ஆதாயம் செய்கிற அந்த ஞானத்தை எங்களோடு வாய்ப்புகளை தருகிறீர், தருணங்களை தருகிறீர். வீணாக்கி விடாதபடி காத்துக்கோ, பயன்படுத்த ஒரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்திய சுவாமி, எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் பலவிதமான ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் மட்டும் காத்த தேவன் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இரவு எங்களுக்கு அமைதியான இரவாயிருக்கு நீர் கிருபைத்தார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Good night, sister. Good night to all. Thank you, everyone. Good night. God bless you. Good night.